ஓம் சாய்ராம். என்னோட பேர் நரண்யா. இவங்க எங்கள் வீட்டுக்காரர் மணிகண்டன். எங்கள் கம்பெனி பேர் வந்து ஸ்பெக்டிங் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட். எங்கள் சார் வந்து எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப்க்கும் அவங்க ஃபேமிலிக்கும் அந்த டூர் பேக்கேஜ் அரேஞ்ச் பண்ணார். ஸோ இந்த டூர் பேக்கேஜ்லேயே நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து. சாய்ராம் ஹாலிடேஸை எங்கள் சார் தான் ரெஃபர் பண்ணாங்க. ஸோ நாங்கள் மொத்தமாக 14 பேர் எங்கள் டீம்லேருந்து வந்திருக்கோம், எங்கள் ஸ்டாஃபு அவங்களோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் எங்களோட ஃபஸ்ட் டைம் சாய்ராம் ஹாலிடேஸில். ஸோ சென்னையில் ஃப்ளைட் டிக்கெட்டில் ஸ்டார்ட் பண்ணி சென்னை டு பாம்பே, பாம்பேலேருந்து ஷீரடி, அதுக்கப்புறம் இங்கே நிறைய இடத்துக்கு சுற்றி காட்டினாங்க. 3 days மொத்தமாக பண்ணாங்க. ஸோ ஹோட்டல், சாப்பாடு, ஏசி வால்வோ பஸ்ஸு, ஸ்டே, டூர் கைடு எல்லாமே அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. நம்மளது எதுவுமே கிடையாது, எல்லாமே அவங்க தான். ஸோ இந்த பேக்கேஜில் ரொம்ப முக்கியமான விஷயம்னா எல்லாரும் ஒரு தர்ஷன் கொடுப்பாங்க, இவங்க 2 தர்ஷன் கொடுத்தாங்க. 2மே விஐபி தர்ஷன் தான். ஸோ நம்ம எங்கேயுமே வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. இது வீடியோக்காக சொல்லலை, உண்மையிலேயே மைக்கேல் சார் வந்து எல்லா இடத்த பற்றியும் சொன்னார். கைடு ரொம்ப நல்லா பண்ணாங்க. எல்லாரையும் பொறுமையாக நாங்கள் எவ்வளோ லேட் பண்ணாலும் இருந்து கூட்டிகிட்டு போனாங்க. இன்னமும் இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. திருப்பி எங்களை ஏர்போர்ட்டில் விடுற வரைக்கும் அவர் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுட்டை பற்றி சொல்லணும்னா ஹோட்டலில் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ அவுட் சைடில் ரொம்ப சாப்பிடல. இப்போ ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர்லாம் போக அவுட் சைடில் சாப்பிட்டது கொஞ்சம் வித்தியாசமாக தாலி மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. ஜென்ரல் சவுத் இண்டியன் இல்லாமல் நம்ம ரெகுலராக சாப்பிட்றது இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஹோட்டலில் மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்கும் கன்வீனியண்ட்டாக சவுத் இண்டியன் ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நேற்று நாங்கள் ரிசப்ஷனில் ஃபீட்பேக் ஃபார்ம் கூட கொடுத்துருக்கோம் ஃபுட்டை பற்றி. நான் மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச இன்னும் 2-3 பேர் வந்து உடனே ரிசப்ஷனில் போய் சொல்ல சொன்னாங்க, ஃபுட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் நிறைய இருக்குது, எங்களால் சாப்பிடவே முடியல, அவ்வளோ ஐட்டம்ஸ் இருந்துச்சு. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டோம். ஸோ தேங்க்யூ சாய்ராம் ஹாலிடேஸ் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ட்ரிப். ரொம்ப முக்கியமான விஷயம், நாங்கள் வந்த 14 பேரில் ஒரு பாப்பா, மீதி 13 அடல்ட்ஸில் 2 பேர் தான் ஏற்கனவே ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க. நாங்கள் எல்லாருமே ஃபஸ்ட் டைமு. அதில் கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு விண்டோ சீட்டு கிடச்சிருச்சு. போகும்போது விண்டோ சீட்டு கிடச்சிதுன்னா ஆல்டர்னேட்டிவ் பண்ணிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கூட எங்களுக்கு தோதா கிடச்சிருச்சு. ஸோ எங்கள் ஃபேமிலியில் 3 பேர், எங்கள் ஃபேமிலியில் இன்னொரு 3 பேர், அதே மாதிரி அவங்கவுங்க ஃபேமிலிக்கு ஒன்றாவே கிடச்சிச்சு ஃப்ளைட்டில் கூட. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சாய்ராம் ஹாலிடேஸ். கண்டிப்பாக நாங்கள் நெக்ஸ்ட் டைம் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் நாங்கள் இதை ரெஃபர் பண்ணுறதா இருக்கோம். ஆஃபீஸ்லேயும் இன்னும் அடுத்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு கண்டிப்பாக சார் கிட்ட சொல்லி ரெஃபர் பண்ணலாம். ஆமாம், எங்கள் வீட்டுக்கார நேற்று ஃபீட்பேக் ஃபார்மு ஹோட்டலில் தனியாக ஃபீட்பேக் ஃபார்ம் எழுதி கொடுத்து ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட சைன் போட்டு கொடுத்துட்டு வந்திருக்காரு, பேர், ரூம் நம்பரோட. முக்கியமாக ரூம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது ரொம்ப குளிரும் இல்லை, எங்களுக்கு ரொம்ப வேர்க்கவும் இல்லை, நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சாய்ராம் ஹாலிடேஸ்.